திருவேற்காட்டில் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் நாற்று நட்டு அதிமுகவினர் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர். சென்னை அருகே திருவேற்காடு நூம்பல் பிரதான சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குண்டும் குழியுமாக உள்ளதால் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதனை கண்டித்து அதிமுகவினர் நாற்று நட்டும், தூண்டில் போட்டு மீன்பிடித்தும், மாடு கழுவியும் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ராட்சத பள்ளங்கள், நீச்சல் குளம் போல் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆபத்தான முறையில் வாகன ஓட்டி வாகனத்தை இயக்கி வருகின்றனர். எனவே ஆண்டுக்கணக்கில் சேதமுற்ற சாலையை சீர் செய்ய திருவேற்காடு நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தென்காசியில் உதயநிதி பிறந்தநாளை கொண்டாட மாணவர்களிடமிருந்து ரூபாய் 500 வசூல் செய்த திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஐந்தருவி சாலையில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் துன்புறுத்தப்பட்டதாக பாஜகவின் ஸ்டார்ட் அப் பிரிவு மாநில தலைவர் ஆனந்தன் ஐயாசாமி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் புகார் மனு அளித்தார். அந்த புகார் மனுவில் உதயநிதி பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பள்ளிகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை அழைத்து வரப்பட்டு கொளுத்தும் வெயிலில் யோகா செய்ய வற்புறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு மாணவர்களிடமிருந்தும் ரூபாய் 500 வசூல் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே அரசியல் பிரமுகர்களின் பிறந்த நாளுக்காக மாணவர்களிடம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டும் வெயிலில் மாணவர்களை துன்புறுத்திய திமுக நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை அழைச்சிட்டு வந்து பல மணி நேரம் அவர்களுக்காக வெளியிலே காக்க வச்சிருக்காங்க. அந்த மாணவர்களை ஹாப்பி பர்த்டே உதயண்ணான்னு சொல்ல ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைக்கும் 450 to 500 ரூபாய் வசூலித்து வெறும் 50 ரூபாய்க்கு ஒரு ஷீல்டை, அதில் திமுக நிர்வாகிகள், திமுக மாவட்ட செயலர் அன்பகம் கலை அவர்களோட ஃபோட்டோ, மற்ற திமுக நிர்வாகிகள் அத்தனை பேரோட ஃபோட்டோ அதில் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, குழந்தைகளுக்கு அதை ஷீல்டாக கொடுத்துருக்குறாங்க. அரசு பள்ளியில் இருக்க மாணவர்களையும் இவங்க அழைச்சிட்டு வந்ததா, பக்கத்தில் பண்பள்ளியில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி இது போன்ற பள்ளிகளில் இருந்தும் அரசு பள்ளிகளில் இருந்த மாணவர்களையும் அழைச்சிட்டு வந்து அந்த பிள்ளைங்களை பல மணி நேரம் நிற்க வச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? பழனியில் நடைபெற்ற சார் ஆட்சியருடனான ஒருநாள் என்ற திறன் மேம்பாட்டு நிகழ்வில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பங்கேற்று அரசு பணிகள் மற்றும் நோக்கம் குறித்து கேட்டறிந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சார் ஆட்சியருடன் ஒருநாள் திறன் மேம்பாட்டு நிகழ்வு நடைபெற்றது. கடந்த 22ஆம் தேதி மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் போதைப் பொருட்கள் மற்றும் நாட்டின் வளர்ச்சியில் தொழில் முனைவோரின் பங்கு ஆகியவை குறித்து மாவட்ட அளவில் கட்டுரை போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் வகையிலும், எதிர்காலத்தில் அரசின் உயர் நிர்வாக பணிகளில் சேரும் ஆர்வத்தை மேம்படுத்தும் வகையிலும் இன்று சார் ஆட்சியருடன் ஒருநாள் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் பழனி சார் ஆட்சியர் கிஷன்குமார் பங்கேற்று மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர் ஆகிய பணிகள் குறித்தும், அரசு உயர் பதவிகளுக்கு தேர்வாகும் முறை ஆகியவை குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். சொத்து வரி உயர்த்தப்பட்டதை ரத்து செய்ய கோரி திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் மேயரை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் இன்று காலை மேயர் தினேஷ்குமார் தலைமையில் துவங்கியது. கூட்டத்தை துவக்கி பேசி வந்த நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதை ரத்து செய்து தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேயர் அனைவரையும் இருக்கையில் அமரக் கூறியதைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்ட அரங்கின் மத்தியில் அமர்ந்து தலையில் முக்காடு போட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சியை விட்டு வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் சாலையில் அமர்ந்து சொத்து வரியை குறைக்க வேண்டும் என சர்வாதிகார போக்குடன் செயல்படும் மேயர் தினேஷ்குமாரை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் சொத்து வரி குறைக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் சாலையில் அமர்ந்தும் படுத்தும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் கடுமையான சூழல் நிலவியதால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர்.
சோளிங்கரில் 5.5 கோடி மதிப்பில் புதியதாக கட்டப்படவுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டுமான பணியை அமைச்சர் ஆர் காந்தி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதால் தமிழக அரசு 5.5 கோடி மதிப்பில் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலக கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கியது. இதன் பேரில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்யப்பட்டு அடிக்கல் நாட்டினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.